ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வகல்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மிக முக்கியமான தாள்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு. அதாவது நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம ராசிக்கு எப்படி சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அப்பப்போ நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அந்த மாதிரி இப்போ பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் சூழ்நிலை இப்படி தான் இருக்கும் என்று கன்னிராசிக்கார நேயர்களுக்கு மிக முக்கியமான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கடவுள்கிட்ட நாம் மண்டியிட்டு கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் நம்ம ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேற்ப நாம் நடந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமும் இருக்கலாம், ஆபத்தும் இருக்கலாம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கும் நான் என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் பிப்ரவரி மாதத்துக்கு இருக்குது. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதோட அடிப்படையில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இதுதான் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி நாட்டமுடையவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படணும். சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படணும். இப்படி செயல்படும்போது இந்த பிப்ரவரி மாதம் தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் பார்க்காத அளவுக்கு பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் குழப்பங்கள் உண்டாகலாம். அதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மையாக இருக்கும். சொத்து சம்பந்தமான காரிய தடைகள்லாம் விலகும். ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பயணங்கள் செய்கிறதன் மூலிமா நன்மை தரும். ஸோ பயணங்கள் செய்வது நல்லது. புதிய நண்பர்கள் ஆக்சுவலி உங்களுக்கு கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தாள்கள்லாம் நல்லதாக இருக்கும். ஸோ தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தாள்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் நிறையா கேட்கணும். எதுவும் வேண்டான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும்.
அப்புறம் ராசிநாதன் வந்து தொழில்ஸ்தான அதிபதியான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி பயங்கர முன்னேற்றமானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க. அவங்கள வைத்து உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திறமையாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலனை பெற முடியும். சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால உங்கள் வேலையில் கஷ்டமான பணி ஈஸியாக முடியும். அப்புறம் குடாம்பதி அதிபதி சுக்கிரன் வந்து உச்ச பலத்தில் குடும்பத்தில் இருக்கிறாரு. குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சபலத்தில் குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு இதமான சூழ்நிலையானது நிலவும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை உங்களுக்கு தரும். அப்புறம் வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். நீங்கள் கலந்துக்கும் போது அதில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிறைந்து இருக்கும். அப்புறம் கன்னிராசிக்கார பெண்களுக்கு தொலைதூர தாள்கள்லாம் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பயணங்கள் நீங்கள் செய்கிறதுனால சாதகமான பலன் கிடைக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஸோ பெண்கள் திருமண முயற்சியில் பிப்ரவரி மாதம் ஈடுபடுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீரென போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவது தவிர்க்கிறது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் ஆரோக்கியம் சோர்வு ஏற்படும். மேலிடத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம். யாரிடமும் ஆக்சுவலி வீண் சண்டையை தவிர்க்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது, இல்லைனா ஆபத்து. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமாக முடியும். திறமையானது வெளிப்படும். திறமையை வெளிப்படுத்துவதற்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா சான்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரங்க உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக உண்டாகும். பணவரவை ஆக்சுவலி திருப்தி தரும். பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். சிலர்லாம் நீங்கள் புதிய வாகனம் வாங்குவீங்க. அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறும் ஏற்படும். இது உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்த நிலை உங்களுக்கு மாறும். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றி காண முடியும். ஸோ காரிய வெற்றி காண்பதற்கு உத்தியோகத்தில் சாமர்த்தியமான செயல்கள் மட்டும் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். மன வருத்தத்தோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு நிறைய பலன் கிடைக்க பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து வணங்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், குறைகளும் நீங்கும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் கன்னிராசிக்காரங்க செய்திடுங்க. அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு புதன் வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 4, 5ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 25, 26ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தினம், அதிர்ஷ்ட நாட்கள்லாம் இதுதாங்க. ஸோ இதெல்லாம் முழுமையாக கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மெயினாக நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தாள்கள்லாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா தாள்களுமே உடனுக்குடனே உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பயனடைவீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.